Hey guys, welcome. I'm Vijayalakshmi, Tarot card reader and Reiki master இல்ல practitioner. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, it's a guidance video for your relationship for upcoming 6 months. இப்போதுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய 6 மாசத்துக்கான ஒரு guidance, especially for your relationship through candle wax reading and tarot வந்து நம்ம லாஸ்டா 1 card reading பார்க்கலாம். இப்போ ஓவராலா நம்ம வந்து candle wax readingல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து ஃபுல் மூன் டேக்கான ஆஃபர் போயிட்டு இருக்கு. வேணும்ன்றவங்க அவைல் பண்ணிக்கலாம். கீழே நான் உங்களுக்கு வந்து நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃபார் பர்சனலைஸ் டாரோட் ரீடிங் செஷன். ஓகே, let's start it. Can see lot of negativity, நிறைய கன்ஃபியூஸ்டி இந்த வாட்டி உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரம் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் நம்ம சொல்லணும் எடுக்கிறதுக்கு முன்னாடியே. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹீலிங் தேவைப்படுற மாதிரி இருக்கு. யூ ஹாவ் டு ஹீல் யுவர் செல்ஃப். இன்னும் நீங்கள் அந்த பாஸ்டில் நடந்த விஷயத்துலேருந்து இன்னும் முழுமையாக வெளியில் வராத மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இங்கே தெரியுது. ஓகேவா? உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பாஸ்டில் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கட்டும், அதை நினச்சிட்டே உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் இழந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீங்கள் வந்து ப்ராப்பராக என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றதுமே அவங்க சொல்கிறாங்க. அதுக்கான இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையாவே இருக்குது. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஐ கேன் சி லாட் ஆஃப் தேர்ட் பர்சன் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். இவங்க இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட். இந்த பர்சனோட நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனாலேயே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கேப்பாக இருக்கட்டும், கொஞ்சம் நீங்களாவே ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு இமேஜினேஷன்ல. பட் உங்க பர்சன் வந்து பாஸ்ட்ல இருக்கட்டும், அதாவது இப்போ இருக்க உங்களுக்கு பாஸ்ட்ல இருந்த ரிலேஷன்ஷிப் இல்லை இப்போ கரண்ட்ல உங்களுக்கு போயிட்டு இருக்குன்னா, ரிலேஷன்ஷிப்ல நீங்க கரண்ட்ல இருக்கீங்கன்னா கூட உங்க பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகங்கள் நிறைய இருக்கு. நம்மளை தவிர வேற யாராச்சும் அவங்க லவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகள் உங்களோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. உண்மையிலேயே நம்மளை அவங்க லவ் பண்றாங்களா இல்லையா, ஏன் நம்மளுக்கான ஒரு டைம் அவங்க ப்ராப்பரான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றது இல்லை, நம்ம மேல ஒரு ஃபோக்கஸ் அட்டென்ஷன் இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இப்போ அவங்க கிட்ட மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லயே நீங்க வந்து இருந்து உங்களோட லைஃப்பை வந்து உங்களுக்காக வாழ்றதை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப். ஸோ தட் அதாவது அவங்கள பத்தியே நினைச்சு நீங்க வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ப்ரெசன்ட் மூமெண்ட்டை வந்து நீங்க வேஸ்ட் பண்றீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க அவ்வளோ ஒரு அட்டென்ஷன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கேர், அந்த ரொம்ப ஒரு எமோஷனல்லெஸ்ஸா ஆயிடுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க போடுற எஃபர்ட் வந்து ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் அவுட் ஆகாதனால உங்க கூட இருக்க பர்சன்ஸ், உங்க கூட இருக்க சரௌண்டிங், உங்களோட ஃப்ரெண்ட், உங்களோட ஃபேமிலி, உங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க கிட்ட நீங்க ரொம்ப அந்த ஒரு அஃபெக்ஷனே இல்லாத மாதிரி, ரொம்ப கோவப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அது வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி ஆகுது. ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்பரா அவங்க கிட்ட பேசலைன்னா அந்த ஒரு கோவம் வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலேயா இருக்கட்டும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. ஸோ தட் உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, பி காம். இது ஒன்றும் உங்களுக்கு புதுசு கிடையாது, எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கு. அவங்க எதுவுமே உங்களுக்கு புதுசா பண்ணல. அதே மாதிரி அவங்கள மாற்றணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் உங்களுக்கு வேணாம். இப்போதைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலா இன்னுமே நீங்க வந்து ஸ்டேபிளா இண்டிபெண்டா ஆகணும். கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி ஃபேமிலியை கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும். ஓகேவா? ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாம நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல ஒரு லவ் அஃபெக்ஷன் கொண்டு வாங்க. நீங்க அவங்கள ட்ரூவா லவ் பண்ண ஆரம்பிச்சாவே அந்த ஒரு ஃபேமிலி அந்த இது ஆரம்பிச்சாவே உங்களுக்கு இப்போ இருக்க ப்ராப்ளமா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்
ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்க தான் அது உங்களை விட்டு செப்பரேட் ஆகி அவங்க போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாவே அவங்களுக்கு தேவைன்ற போது அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க. எஸ், நிறைய சந்தேகங்கள், நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கு உங்கள் மைண்டில். அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி. ரிலேஷன்ஷிப்பில் இப்போதைக்கு கொஞ்ச நாள் ஃபோக்கஸ் பண்ணாமல் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ரொம்ப நீங்கள் அவங்களுக்காக காத்திருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அது இதுன்னு சொல்லி நிறைய தாட் ப்ராசஸ் அந்த மாதிரியே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் உங்களுக்காக நீங்கள் யோசிங்க, உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க அப்படின்றாங்க. கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் லாஸ்ட்ல கை கூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஆனால் அதுக்கான ஒரு டைம் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் சரி உங்கள் பார்ட்னருமே ஏதோ ஒரு சில இடத்துல அவங்க ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் பாஸ்டில் இருந்தாங்கன்னா அவங்க அதுலேருந்தே இன்னும் அவங்க மீண்டும் வெளியில் வராத மாதிரியான ஒரு சில எனர்ஜிஸும் இங்கே தெரியுது. ஓகேவா? அவங்களும் அதுலேயே பிடிச்சிக்கிட்டு அவங்க உங்களோட பர்சன் பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பண்ணுறோமா, நிறைய ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி, நிறைய ஒரு கன்ஃபியூஷன், நம்மளுக்கு உண்மையிலேயே இவங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பர்சன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தட் அவங்களுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அவங்கள போய் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண டிஸ்டர்ப்னு சொல்லிட்டு நீங்கள் பாசமாக நீங்கள் போகலாம். ஆனால் அவங்க ஒரு சில இடத்துல நான் அப்படி வேலையாக இருக்கேன் இல்லை ஏதாவது உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். அதனால் அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த ஒரு டைம் ஃப்ரேம் உங்கள் பர்சனுக்கான ஒரு டைம் நீங்கள் கொடுத்தாவே போதும். அவங்க கண்டிப்பாக அவங்கள நோக்கி வர மாதிரியான ஒரு எனர்ஜிஸும் இருக்குது. ஃபியூச்சர் செல்ஃப் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன சொல்லலாம், யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், யுவர் மென்டல் ஹெல்த் ஃபஸ்ட்டு. ஓகேவா? உங்களோட மென்டல் ஹெல்த்தில் ரொம்பவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, அது ரொம்ப 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 மிஸ் ஆகுற மாதிரியான ஒரு இது இருக்குது. அது மாதிரி உங்களோட ஹெல்த்லேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் எப்போவுமே என்ன பண்ணாலுமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நம்மளை நோக்கி யாரும் நம்ம போடுற எஃபர்ட் நம்ம ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கவங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மனதில் ரொம்பவே அதிகமாக ஸ்ட்ராங்காகவே பதிஞ்ச மாதிரியான ஒரு இது தெரியுது. ஓகேவா? ஆனால் அது அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த ஒரு டைம் ஃப்ரேம் முடிஞ்ச அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு லவ் கொடுக்குறீங்களோ அதோட பல மடங்கு உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான நண்பர்களும் உங்களோட பார்ட்னரும் அதே மாதிரி மாறுவாங்க. நீங்கள் அவங்கள மாற்றணும், நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிஸும் எனக்கு தெரியுது. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, என்ன ரொம்ப நீங்கள் அவங்கள பற்றியே ரொம்ப கேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு டைம் அங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஒரு அஃபெக்ஷன், அந்த அவ்வளோ ஒரு பாசம், அந்த எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் அவங்கள டேக் கேர் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு போடுற எஃபர்ட்டை கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு போடணும். ஓகேவா? உங்களுக்கு போட்டாவே நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கை கூடும். எஸ், அவங்களே ஒரு சில இடத்துல உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள விடாமல் டைட்டாகவே பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீங்கள் எஃபர்ட் போடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் கம்மி பண்ணாவே அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்ககிட்ட அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே வருவாங்க. நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஓகேவா? ஃப்யூச்சர் செல்ஃப் கொடுக்குற அட்வைஸ் அதே தான். ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர். ஏன்னா இப்போது நீங்கள் இருக்க ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு க்ரோத்துக்கான ஒரு பீரியடாக தெரியுது. அவங்க அதான் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கெரியரை அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஒரு டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பீரியட் ஆஃப் டைம், இந்த ஃபேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். அந்த இதுவுமே அவங்க சொல்கிறாங்க. எஸ் பாருங்க, அது ரொம்ப அக்ரெசிவாகவே அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஃபோக்கஸ் ஆன் யூர் கெரியர். ஏன்னா இந்த டைம் ஃப்ரேம் மேபி யூ ஹேவ் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம், இல்லைன்னா ஒரு ப்ரொமோஷன் டைமாக இருக்கட்டும், இன்க்ரிமெண்ட் இல்லை ஏதாவது ஒரு செலெக்ஷன் உங்களோட கம்பெனியில்,
ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கையில் இருந்துகிட்டு இருக்கலாம். நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்கள நினச்சா இருக்கட்டும், உங்கள் பர்சன் உங்களோட லைஃப்பில் இருக்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அதுல இருந்தெல்லாம் வெளியில் வந்து யூ ஹேவ் டு டேக் அ ஹீலிங் பீரியட் ஆஃப் டைம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஆனால் ரொம்ப டைட்டாக நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு சில பேர் உங்கள் லைஃப்ல விட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா விடுங்க அவங்கள. ஆட்டோமேட்டிக்காக அவங்க எப்போ வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே வருவாங்க. இல்லை அந்த எனர்ஜி உங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகலைன்னா கண்டிப்பாக அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி புது பர்சன் உங்களோட லைஃப்பில் என்டர் ஆவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு லவ்வபிள் ஆன பர்சனாக இருக்கீங்களோ அதோட டபுள் மடங்கு உங்களுக்கு லவ் கொடுக்குற மாதிரியான ஒரு பர்சன் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக வருவாங்க. ஓகேவா? அதனால விட்டு போகணும்னு நினைக்கிறவங்கள கொஞ்சம் விட்டு தான் நீங்கள் பிடிக்கணும். நீங்கள் பிடிக்கணும்னே இல்லை, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக விட்டு போனவங்க அட்டாச் ஆகி அவங்க வந்துடுவாங்க உங்ககிட்ட. அதனால நீங்கள் அதை பற்றின ஒரு கவலை அந்த ரொம்ப அதில் அட்டென்ஷன் கொடுத்து உங்களோட ஃபுல் எனர்ஜிஸ் நீங்கள் வந்து அதில் போடாதீங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபுல்லாகவே நிறைய கண் திருஷ்டிகள் இருக்குது. நீங்கள் என்ன வேலை பண்ண போகிறீங்களோ, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறீங்களோ, இல்லை ரொம்ப சீக்ரெட்டாக இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அது எல்லாமே கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல பிளாக் ஆகுற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆக்ஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்து எல்லாமே கொஞ்சம் சீக்ரெட்டாகவே வச்சுக்கோங்க. அப்கமிங் டேஸ்க்கு எல்லாருக்கிட்டுமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க. இட் மே பி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகேவா? எதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அவங்க நல்லது நினைக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட அதுமாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப கொஞ்சம் டாக்ஸிக் அண்ட் ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமும் உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? நிறைய கந்திஷ்டி பொறாமைகளும் இருக்குது. அவங்க உங்ககிட்ட வேணால் அந்த மாதிரி இது பண்ணலாம், நல்ல விதமாக பேசலாம், ஆனால் அந்த போட்டி பொறாமை நிறையாவே இருக்குது. ஓகேவா? எஸ். ஓகே, கைக்கிட்ட இருக்கும். We'll see in tarot. Universe arkattum, universe message இல்லைனா angel message for you. என்ன பண்ணலாம் இந்த சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, மேனிஃபெஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் கார்டே மேனிஃபெஸ்டேஷன் வந்திருக்கு. டூ மேனிஃபெஸ்டேஷன், பிலீவ் இன் யூனிவர்ஸ். அட்ராக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை விஷுவலைஸ் பண்ணி அட்ராக்ட். மேனிஃபெஸ்டேஷன், த்ரூ மேனிஃபெஸ்டேஷன் அட்ராக்ட் தோஸ் திங்ஸ். இட் மே பி யுவர் பர்சன், மெட்டீரியல் திங்ஸ், மெட்டீரியல் நீட்ஸ், என்னவா இருக்கோ உங்களுக்கு த்ரூ மேனிஃபெஸ்டேஷன் விஷுவலைஸ் பண்ணி அதை உங்கள் பக்கத்து ஈருங்க. ஓகேவா? அந்த ஈர்ப்பு சக்தியால் இருக்கட்டும், மெயினாக மணி ஓரியன்ட் திங்ஸ், மணி உங்களுக்கு நீட்டில் இருக்கு, எதுவாக இருந்தாலும் டூ மேனிஃபெஸ்டேஷன். அதுவுமே வந்து ரொம்ப ஹை எனர்ஜிஸ், ஹை லைக் ஃபுல் மூன் டே, நியூ மூன் டே, இந்த மாதிரியான ஒரு டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து மெடிடேஷன் மூலமாக இருக்கட்டும், ஜஸ்ட் இல்லை நார்மலாக உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு மெடிடேஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். த்ரூ கரெக்ட் அஃபர்மேஷன்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது நெகட்டிவ் தாட்ஸ் மைண்டில் வைக்கவே வைக்காதீங்க. கீப் ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ரேக்கி தெரியும்னா யூ கேன் டூ ரேக்கி ஹீலிங் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபார் யுவர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அதே மாதிரி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா வழியுமே காட்டுறாங்க. த்ரூ யுவர் ஆக்ஷன் யூ ஹாவ் டு கெட் சக்ஸஸ். ஓகே, உங்களோட ஆக்ஷன் தான் இதில் வந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அடுத்து அப்படின்றது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேணாமா, இல்லை அடுத்து என்ன பண்ணலாம்,
அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து வழி வந்து அவங்க காட்டுறாங்க. அதுக்கான ஒரு முடிவு நீங்க லேட் பண்ணாம சீக்கிரமா எடுக்கணும். எப்பவுமே நல்லதே, உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே தாட்ல வைங்க. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜிஸ்ல நீங்க இருக்கீங்க. நல்லதே நினைங்க, ஓகேவா? உங்க பர்சனோட நீங்க ஒன்று சேர்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸே நீங்க வந்து லீட் பண்ணுங்க, ஓகேவா? இல்ல பாஸ்ட்டை பத்தி, பாஸ்ட்ல உங்களுக்கு ஏதோ கஷ்டமா நடந்திருக்கு அதை வந்து நினைச்சு அதே மாதிரி ஆயிருமோன்னு சொல்லி அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வைக்காதீங்க. ப்ரெசென்ட்ல இருக்க நீங்க அதுதான் அவங்க சொல்றாங்க. வாட் யூ மேனிஃபெஸ்ட் you attract that. Okay, then financial independent or career. நம்ம ரீடிங்ல என்ன பார்த்துருக்கோமோ அதே தான் உங்களுக்கு வந்து இங்கேயுமே வருது. கூட இருக்கவங்கள நம்பாதீங்க, ரொம்ப அவங்க வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கா இருக்காங்க. கெட்டிங் ஆல் யுவர் இன்ஃபர்மேஷன், ஓகேவா? நீங்களும் உங்க பார்ட்னரும் நான் தேர் இன் கான்டாக்ட், அந்த மாதிரி கான்டாக்ட் இல்லாத சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா உங்களை பத்தின நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியாம நெகட்டிவா அவங்க கூட இருக்க மெம்பர்ஸே அவங்க கிட்ட போய் சொல்ற மாதிரியான ஒரு எனர்ஜிஸும் இங்க இருக்கு, ஓகேவா? அதுவுமே நீங்க வந்து பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. டூ லாட் ஆஃப் ஃபியூச்சர் பிளான்ஸ் நிறைய பண்ணுங்க. பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? இப்போ இருக்க நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அடுத்து என்ன பண்ணலாம், வாழ்க்கையில என்ன பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்ல அடுத்த கட்டத்துக்கு போலாமா அப்படின்னு இருந்தீங்கன்னா 2 பேர் சைட்ல இருந்தும் யோசிச்சு பாருங்க, ஓகேவா? பிளான் பண்ணணும். என்னது நீங்க மூவ்மெண்ட்டுக்கு முன்னாடி ப்ரோக்ரஸ் கரெக்டா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் ஆன் டைம், ஓகேவா? எஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இதுதான் உங்களுக்கான ஒரு கைடன்ஸாகவும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி நைட் 9 to 10 o'clock டேரோட் ரீடிங் லைவ் செஷன்ஸ் இருக்கும். வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது கம்மிங் September 7 வரைக்கும் ஃபுல் மூன் டேக்கான ஆஃபர்ஸ் இருக்கும். ஐ திங்க் ஸோ நான் ஃப்ரைடே நைட் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், September 5. ஸோ தட் உங்களுக்கு வந்து 2 days டைம் ஃப்ரேம் இருக்கும். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பே லீஃப்கான ரிச்சுவல்ஸும் பண்ணுறோம் நம்ம. சண்டே September 7 அன்னைக்கு 6 to 7 o'clock பே லீஃப்கான ரிச்சுவல் செஷனும் இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் பி கிவன். உங்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஜாயின் பண்ணாவே போதும். உங்களுக்கு அது எப்படி ஃபார்மேட்டாக இருக்கட்டும், என்னென்ன சிம்பிள்ஸ் அதில் போட்டு பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக இருக்கட்டும் நான் எல்லாமே சென்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு ஹீலிங் செஷனுமே இருக்கும். பே லீஃப் ரிச்சுவல்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஹீலிங் செஷன் வித் லாட் ஆஃப் எனர்ஜிஸ், ஃபுல் மூன் டேயோட எனர்ஜிஸோட நம்ம வந்து ஹீலிங் செஷனும் இருக்கும், ஓகேவா? வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர், டேரோட் ரீடிங்கான புக்கிங் செஷன், இல்லை உங்களுக்கு கேண்டில் வேக்ஸ் ரீடிங் ஃபார் யுவர் பர்சனலைஸ்ட், அதாவது கேண்டில் வேக்ஸ் ரீடிங் நம்ம ஓவரால் நம்ம பண்ணுவோம், ஓகேவா? அந்த ரீடிங் செஷனும் இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.